Alhamdulillah. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wal 'asri innal insana lafi khusr illa alladhina amanu wa amilus salihati wa tawasaw bil haqqi wa tawasaw bis sabr. ஏகனாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக, அந்த ஏகனுடைய நல்லருள் நமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிரோடு காத்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்கள் மீதும், குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கின்ற நாம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, இங்கே சில மணி நேரங்கள் நாம் வாழத்தான் வேண்டுமா, இங்கு இப்படி நின்று பேசத்தான் வேண்டுமா, இந்த நிலையிலே கோயம்புத்தூருடைய அதுவும் இந்த வின்சென்ட் ரோடிலே நிற்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று நினைக்கின்ற போதெல்லாம் எனக்கு வேதனை ஏற்படுகிறது. ஏனென்றால் இதே வின்சென்ட் ரோடு, இதே ஏரியாவிலே தான் சகோதரர் எஸ்.ஐ. பாஜா அவர்கள் 1987 அவர்கள் வீடுகளுக்கு செல்கின்ற போது, இங்கே எந்த சகோதரி தன்னுடைய உள்ள குமுறலை கொட்டினாலோ அவள் மிகச் சிறுமி, அவளுக்கு திருமணமாகி அவளும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையும் இப்போது திருமணத்துக்கு நின்று கொண்டிருக்கிறார். என்ன கொடுமை! தன்னுடைய குடும்பத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களையும் சிறைச்சாலையிலே சகோதரர் பாஷாபாய் அவர்கள், முகமது அலி எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சகோதரன், என்னோடு சில காலங்கள் பணிபுரிந்தவன், நானும் அவனும் ஒன்றோடு ஒன்றாக இருந்திருக்கிறோம். அவளுடைய மனைவியாகத்தான் வந்து பேசினார். ஒவ்வொரு வார்த்தைகளும் இதயங்களை பிளக்கின்றது. இப்ராஹிமுடைய மனைவி, அடுத்து பேசிய என்னுடைய சகோதரி, இப்ராஹிமுடைய மகன் பேசுகின்ற போது அந்த இழப்பு இருக்கிறதே, நாம் எங்கே தவறு செய்து விட்டோம். சம்சு பேசுகின்ற போது ஆவேசமாக முன்வைத்தார். ஆனால் தவறு எங்கு இருக்கிறது? நம்மிடம். இத்தனை சொந்தங்களும் இவ்வளவு நேரம் வீட்டிருக்கிறார்களே, இதற்கு காரணம் எங்கோ அல்ல, நாம் ஏதோ சில நேரங்களில் பேசிக் கொண்டிருக்கிறோம், சில நேரங்களில் விட்டு விடுகிறோம், சில நேரங்களில் மறந்து விடுகிறோம். ஒரு தேர்தல் வந்தவுடன் உடனடியாக ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறோம். ஆனால் நிறைவேற்றப்படுகிறதா? இந்த நிமிடம் வரையிலும் அந்த சிறைச்சாலை தானே அவர்கள் வாழ்க்கை. சிறை சென்றவர்களுக்கு தெரியும். பல பேர் என் கண் முன்னாடி தெரிகிறார்கள். சம்சாகட்டும், பல் நாசராகட்டும், இப்படிப்பட்ட அத்தனை பேருக்கும் தெரியும். ஏனென்றால் எனக்கும் தெரியும். காலையில் ஒரு மனநிலை, அந்த 6 மணிக்கு மேல் கொட்டடிகளை பூட்டுகின்ற போது ஒரு மனநிலை, என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும், இறை அச்சம். அல்லாஹ் மீது வைக்கின்ற தவக்கல். என் ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான், அவன் கேட்டுக் கொண்டிருக்கிறான், அவன் என் சகோதரர்களை விடுதலை செய்வான் என்ற நம்பிக்கை இந்த அரசிடம் இல்லை, இந்த கோர்ட்டுகளிடம் இல்லை. என் ரப்பிடம் கையேந்துகிறோம். அவன்தான் உள்ளங்களை மாற்றக்கூடியவன், உள்ளங்களை ஆளக்கூடியவன். ஆனால் என் சகோதரர்களே, அந்த சகோதரர்கள் வைத்தார்களே, கூட்டாக நிற்க மாட்டீர்களா? இந்த ஒரு விஷயத்திலேயாவது எல்லோரும் ஒன்றிணைந்து நிற்க மாட்டீர்களா? நீங்கள் ஒன்றாக சேர்ந்து குரல் கொடுத்தால் நாங்கள் எங்களுடைய கணவன்மார்களை, எங்கள் தந்தைமார்களை, எங்கள் பிள்ளைகளை நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்வோமே என்ற அந்த கேட்கின்ற வேதனை இருக்கிறதே. உங்களுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் கேளுங்கள் என் சகோதரர்களே, என் சகோதரிகளே. தினம் 5 வேளையும் உங்களுடைய தொழுகையில் ரப்பிடம் ஒப்படையுங்கள். அவன் நிகழ்த்தி காட்டக்கூடியவன்.
நிகழ்த்தக்கூடிய அற்புதத்துக்குரியவன் அவன், அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவன் அவன், அவனால் முடியும். ஆனால் ஒன்றை தெளிவாக்கிக் கொள்ள விரும்புகிறோம். அரசாங்கங்கள் அத்தனை பேருமே எங்களைத்தான் வஞ்சிப்பீர்களா? லீலாவதி என்ற ஒரு சகோதரியை நடு ரோட்டிலே பட்டப்பகலிலே கொலை செய்கிறான் திமுக காரன். ஒரு கம்யூனிஸ்ட் சகோதரி கொல்லப்பட்ட அவளை 7 பேர் கைது செய்யப்படுகிறான், 7 ஆண்டுகளில் விடுதலை செய்யப்படுகிறான் கலைஞர் கருணாநிதியினால். எந்த கலைஞர் இந்த சமுதாயத்தினுடைய பாதுகாவலர் என்று காமிக்கப்படுகிறாரோ அந்த கலைஞரால். ஆனால் அந்த கலைஞர்னால்தானே நாம் பழிவாங்கப்பட்டோம். 1997 நவம்பர் 30 டிசம்பர் 1 மறந்துவிட்டதா? மறந்துவிட்டதா? பொள்ளாச்சியில் கூட்டம் பேசிவிட்டு இங்கே நுழைகின்ற போது எரிந்து கொண்டிருக்கிறார் செல்வராஜ் என்ற ஒரு சகோதரன் கொல்லப்படுகிறார். யார் கொல்லப்பட்டாலும் அதை யார் செய்திருந்தாலும் கண்டிப்பாக எந்த முஸ்லிமும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். யார் கொலை செய்திருந்தானோ அன்றைக்கு அவனை கைது செய்திருந்தால் பிரச்சனை முடிந்திருக்கும். என்ன செய்தார்கள்? அடுத்த நாள் ருத்ரதாண்டவம் ஆடினார்கள். காக்கி உடையிலே காவிகள் புகுந்து கொண்டு ஆடிய நாடகம். என்னுடைய சகோதரர்கள் வெற்றி கொல்லப்பட்டது, எரித்துக் கொல்லப்பட்டது. இன்றைக்கு மறக்கலையே, ஐயமையெல்லாம் மறக்கலையப்பா. பால் வருகிறது என்று சுட்டுக் கொண்டார்களே, மறக்க முடியுமா? எரித்தார்களை மறக்க முடியுமா? அந்த 21 உடல், அந்த 19 சகோதரன் லைனா அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த மையத்துக்கள். அப்போது முதலமைச்சர் கருணாநிதி இல்லையா? அட கோபிச்செட்டி பாளையத்துக்கு எம்ஜிஆருடைய சிலை திறக்க வந்தார். அன்றைக்கு நம்ம வீடுகளுக்கு 8 ஆறுதல் சொல்லி இருந்தால் 1998 பிப்ரவரி 14 நடந்தே இருக்காது, நடந்தே இருக்காது. ராஜீவ் காந்தி கொலை வழக்கை பற்றி சொன்னான். ராஜீவ் காந்தி கொலை வழக்கிலே இன்றைக்கு மறுக்கப்பட்டு மாநிலத்துக்கு அதிகாரம் இல்லை, மத்தியிலே அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற சுப்ரீம் கோர்ட் ஒன்றை தெளிவாக சொல்கிறது. இந்த கொலை திட்டமிடப்பட்டது வெளிநாட்டிலே, வெளிநாட்டு சதி ஒன்று. இரண்டாவது ஆர்டிஎக்ஸ் பயன்படுத்தப்பட்டது, இரண்டாவது. மூன்றாவது முழுக்க முழுக்க ஒரு தலைவன் செய்து கொல்லப்பட்டிருக்கிறான். இந்த 3 அடிப்படையில் தான் மாநில அரசாங்கத்துக்கு உரிமை இல்லை என்றார்கள். ஆனால் நம் வழக்கு இந்த கோவை வழக்கு, கோவையில் நடந்த அந்த குண்டு வெடிப்பு வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கை நீதிபதி நீதி அளிக்கின்ற போது மிக தெளிவாக குறிப்பிடுகிறார், இதில் எந்த வெளிநாட்டு சதியும் இல்லை, ஆர்டிஎக்ஸ் யூஸ் பண்ணப்படவில்லை, இவர்களுக்கு பின்னணியில் எந்த இயக்கமும் இல்லை, எந்த கட்சிகளும் இல்லை. இட்ஸ் எமோஷனல் மர்டர். முழுக்க முழுக்க உணர்ச்சி வசத்தினால் செய்யப்பட்டது. அட ஒவ்வொரு கொலையும் அப்படித்தான் நடந்துச்சு. ஏண்டா எங்களை மட்டும் ஏண்டா விட மாட்டேங்கிறீங்க? சகோதரி அழகாக சொன்னால், இப்ராஹிமுடைய மனைவி சொன்னால், நீ எனக்கு பொது மன்னிப்பு தர தேவையில்லையாடா, பொது மன்னிப்பு தேவையில்லை, இத்தனை வருடம் சிறையில் இருந்து விட்டோம், அந்த சிறை தண்டனை பெற்று விட்டோமடா, விடுதலை செய்யுங்கடா. ஆயுள்னு சொன்னீங்க, முதல்ல 14 வருஷம் நீங்க, அப்புறம் 10 வருஷமா ஆக்குனீங்க, 7 வருஷமா ஆக்குனீங்க. திடீர்னு இப்ப என்ன சொல்றானுங்க, ஆயுள்னா ஆயுள் தானா? அட பாவிகளா, முஸ்லிம் கண்டா ஒரு சட்டம், மற்றவர்களுக்கு ஒரு சட்டமா? இப்போதும் சொல்கிறோம், தெளிவாக சொல்கிறோம், அரசு அதிகாரம் நாங்கள் அப்படித்தான் நடப்போம், இந்திய பீனல் கோட் அப்படித்தான் நடக்கும் என்று சொல். நீ அறிவி, நாங்கள் சிறைகள் உடைக்க தயாரடா, உடைக்க தயார், விலகிக்கொள், சட்டங்கள் விளக்கப்படட்டும். பாவிகளா, திருப்பி திருப்பி எங்களை ஏமாத்துவீங்க, திருப்பி திருப்பி எங்களை சட்டம், எங்களுக்கு மட்டும் ஜல்லா என்பீங்க. இதை பார்த்துக்கிட்டு நாங்க மட்டும் இருக்கணுமாடா?
அநியாயம் தெரியல. ஆனா நான் பயப்படுகிறேன். உளவுத்துறை குறித்துக் கொள்ளுங்கள். இங்க யாரோ 2 பேர் குறிச்சிட்டு இருந்தாங்க. எங்க டேப் வேண்டாம், வாங்கிக்க, என்கிட்ட வாங்கிக்கோ, நான் கேசட் தர்றேன், வாங்கிக்க. யாமோ வைத்துக்கொள். இன்றைக்கு என் சகோதரர்கள் பொறுமையாக இருக்கிறார்கள் என்பதற்கு அத்தாட்சி சூப்பர்னன் பழனி இன்றைக்கு உயிரோடு இருக்கிறான். உயிரோடு இருக்கிறான். செந்தில் உயிரோடு இருக்கிறான். என்னடா அநியாயம், என்ன அக்கிரமம் இது? அட உள்ளுக்குள்ள செத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் 18 வருஷங்கிறீங்க. சில சகோதரர்களுக்கு வேண்டுமென்றால் 18 வருஷம். ஆனால் 4 பேருக்கு 23 வருடம். பாஷாபாய் 1993 கைது செய்யப்பட்டவர். பாஷாபாய்க்கு அடுத்து கைது செய்யப்பட்ட முகமது அலி, மூசா, புகாரி இவர்கள் அத்தனை பேரும் அங்கே RSS பாம் பிளாஸ்ட்ல தடாவிலே கைது செய்யப்பட்டு ஓராண்டு மட்டும்தான் விடுதலையாகி வெளியிலே இருந்தார்கள். 1997 இருந்து 98 வரையிலும் தான் வெளியிலே இருந்தார்கள். மீண்டும் 98 கைது செய்யப்பட்டார்கள். கோவை பாம் பிளாஸ்ட்ல கைது செய்யப்பட்டார்கள். இவர்கள் எல்லாம் 23 ஆண்டுகளை கடந்து கொண்டிருக்கிறார்கள். பாஷாபாயை பார்த்தாலே கம்பீரமா இருக்கும். இப்போ ஒட்டஞ்சி போயிருக்கிறதா சொல்றாங்க. நான் நேரில் இன்னும் பார்க்கல. ஆனால் எப்போதெல்லாம் பரோலில் வருகிறாரோ அப்போதெல்லாம் பேசுகிறார். பேசுகின்ற போது எனக்கு கண்ணீரை தவிர வேற எதுவும் வருவதில்லை. என் சகோதரன் அன்சாரியை பற்றி கேள்விப்படுகின்ற போதும் அதுதான் நிலைமை. அவனை நான் பார்க்கின்ற போது 1993 பார்க்கின்ற போது ஒரு இளைஞன் இன்றைக்கு தன்னுடைய இளமையை எல்லாம் அவன் இழந்து கொண்டிருக்கிறான். புகாரி, மேலப்பாளையம் புகாரி கைது செய்யப்படுகின்ற போது 17 வயது. 17 வயதுல கைது செய்யப்பட்டு கற்பழித்து கொலை செய்தவன் எல்லாம் விடுதலை செய்யப்படுகிறான். 3 ஆண்டுகள் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனால் கைது செய்யப்பட்ட என் புகாரி இன்னைக்கு 36 வயது. அவனுக்கு 37 வயதை கடந்து கொண்டிருக்கிறான். எங்கடா உங்களுக்கு எதிராக நாங்க ஏதாவது பண்ணிட போறோம்? என்னடா பண்ண முடியும்? நாங்க எல்லாத்தையும் இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒண்ணு இல்லாம நின்றுகிட்டு இருக்கிறோம். இந்த தாஜிதி, இதே கோயம்புத்தூர் தாஜிதி, இன்னைக்கு அவன் பிள்ளை எல்லாம் பெருசா வளர்ந்து அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆக போ சொல்ல முடியல. அந்த தாஜிதி சொல்லி அனுப்பி இருக்கிறார், ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பி இருக்கிறார். அவரு இந்த செந்தில்நாதனும் இந்த பழனியும் செய்கின்ற கொடுமைகள் தனிமை ஜெயிலில் என்னுடைய மக்களை தனிமைப்படுத்தி வைத்து அடித்து நொறுக்குகிறான். கால் உடைக்கப்படுகிறது, கை உடைக்கப்படுகிறது. ஆனா இந்த 18 பேர்த்த மட்டும் என்னன்னா இவங்க வெளியில வரக்கூடாது. ஜெயில் லாக்அப், உள்ளுக்குள்ளே லாக்அப். ஏற்கனவே லாக்அப்ல தான் இருக்கான். ஆனா மறுபடியும் லாக்அப் பண்ணி உள்ள வைக்கிறியே, அவன் என்னடா செய்வான்? என்ன பாவம் செய்வான்? இத்தனை சூப்பர்டென்ட் வந்தாங்க, அத்தனை பேருமே இவர்களுடைய அந்த நிலையை பார்த்துவிட்டு ஜெயில் தருகின்ற சலுகையை, நீங்க சிறைச்சாலைக்கு போனவர்கள் தெரியும். இந்த கானிக் வார்டர் என்று சொன்னார்கள், அப்படித்தானே சொல்லுவான். கானிக் வார்டரா? அவன் எல்லாம் என்னன்னா தண்டனை பெற்றிருப்பான். அந்த தண்டனை பெற்றவனுக்கு வெள்ளை உடுப்பு ஒன்று கொடுத்திருப்பானுங்க, கையில் லத்தி கொடுத்திருப்பான். அவனுக்கு சில சுதந்திரம் உண்டு. அவன்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேல இவன்லாம் இருக்கிறானோ அவன்லாம் அந்த வார்டரா மாறிடுவான். சிறைச்சாலையில 18 வருஷத்துக்கு மேல இருந்துகிட்டு இருக்கிறானே, இவன் சுதந்திரமா நடமாடக்கூடாதா? உனக்கு என்னடா செஞ்சான்? லைப்ரரியில போய் படிக்கிறது தப்பா? கிரவுண்ட்ல விளையாடுறது தப்பா? அட உள்ள கிரவுண்ட்ல விளையாட கூட கூடாதா? அவனுடைய மனைவி மக்களை பார்ப்பதற்கு கூட அனுமதி இல்லையா? அதுக்கும் தண்டனையா? அட வெளியில இருந்து வழக்கு நடத்தினான் புகாரி, கிச்சான் புகாரி. அவன் செய்யாத ஒன்றிலே பெங்களூரில் கைது செய்யப்பட்டு உள்ளே இருந்து கொண்டிருக்கிறான். அவன் அடித்து நொறுக்கப்பட்டு ஆளு பார்க்கறதுக்கு ஜெயிஞ்சாண்டிக்கா இருப்பான். இப்ப எப்படி இருக்கான் அந்த புகாரி? அந்த புகாரியோடு சேர்ந்து இணைந்து பணியாற்றியவன் அப்துல்லா, மன்னடி அப்துல்லா. அவன் ஒரு வழக்கிலே சேர்க்கப்பட்டு ஒருத்தன் கொலை பண்ண வழக்கில் ஏற்கனவே 17 பேரை சேர்த்துட்டானுங்க. வேணும்னு அப்துல்லாவை, மன்னடி அப்துல்லாவை சேர்க்கிறான், கொண்டு போய் உள்ள வைக்கிறான். இது அத்தனையும் நடக்கிறதே ஏனென்றால் இவர்களுக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லை என்று நினைக்கிறார்கள். அதைத்தான் என் சகோதரிகள் உங்கள் முன்னாடி வைத்திருக்கிறார்கள். இப்போது சொல்கிறேன், நாங்கள்
அந்த 24 அமைப்புகளிலே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் பல போராட்டங்களை, சிறைவாசிகள் போராட்டங்களை முன்னெடுத்து சென்னையிலே சென்று கொண்டுதான் இருக்கிறோம். முடிந்த அளவு போராடி கொண்டுதான் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சொல்கிறேன், மிக குறுகிய காலத்தில் உங்களை அத்தனை பேரையும் அழைத்து சென்னை குலுங்குகின்ற அளவிலே ஒற்றை கோரிக்கையாக சிறைவாசி விடுதலை வைத்து முன்வைப்போம் இன்ஷா அல்லாஹ். எத்தனை பேரும் இங்கே யாரெல்லாம் வந்திருக்கின்றீர்களோ வராதவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து வாருங்கள், அத்தனை பேரையும் அழைத்து வாருங்கள். ஒரு கோரிக்கையாக முன்வைப்போம். அந்த ஒரு கோரிக்கைக்கு முன்வைத்து போராடுவோம். இந்த அரசினுடைய செவி புலன்களிலே அது வெள்ளங்கட்டும், அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படட்டும். இந்த ஊம்பாவு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதன், எல்லாரோடையும் அன்பாக பழகக்கூடியவன். அவனுக்கு தண்டனை காலம் முடிவடைந்து விட்டது என்று சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் கொடுத்திருக்கு. அவனுடைய தண்டனை காலம் முடிவடைந்து விட்டது, அவனை விடுதலை செய்யுங்கள் என்று சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தும் கூட விடுதலை செய்ய மறுக்கின்றார்களே. புரியல. கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் இல்லையா? கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் போகணும்னா சுப்ரீம் கோர்ட் போகணும். சுப்ரீம் கோர்ட்ல போய் வாதாடணும்னா ஒரு வக்கீலுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் முடியும். எங்கே இருக்கிறது நம்மிடம் சக்தி? எங்கே இருக்கிறது? இப்போது கூட கோவை வழக்கு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. 18 பேர்களுக்கும் அங்கே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதில் கூட பாஷாபாய், என்னை இணைத்தால் உங்களுக்கு விடுதலை கிடைப்பதில் எதுவும் பிரச்சனை ஏற்பட்டு விடக்கூடாது, என்னை விட்டு நீங்கள் 17 பேர் மட்டும் அங்கே வழக்கு தொடுங்கள் என்று வழக்கு போடப்பட்டிருக்கு. 20 மட்டும் கிடையாது, 16 பேர்கள் அந்த வழக்கில் இருக்கிறார். அந்த வழக்கத்தான் மன்னடி அப்துல்லாவும் புகாரியும் நடத்தினார். இப்ப அந்த வழக்கு நடத்த ஆள் இல்லை. சம்சு குறிவைக்கப்பட்டிருக்கிறான், எப்ப தூக்கப்படுவான்னு தெரியாது. சகாப்தி அவனும் அப்படித்தான். ஆக இவர்கள் அத்தனை பேரும் என்ன, அடுத்து ஏதாவது ஒரு வழக்கில சேர்த்து விட மாட்டோமா, உள்ளே தள்ளி விட மாட்டோமா? அடுத்து பேசக்கூடியவ யார் இருக்கக்கூடாது? பேசினா தானடா எல்லாம் தெரியும், பேசினா தானே மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியும். பேசாத அடுத்து கூட இருக்கலாம். ரொம்ப வருஷம் ஆச்சு, 1998க்கு அப்புறம் இன்னும் ஜெயில் பார்க்கல, கொஞ்சம் அப்படித்தான் இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் நாடினா இதை பேசுவதற்காக, இந்த மக்கள் மத்தியில் எழுச்சி ஏற்படுத்துவதற்காக, எங்களுடைய விடுதலையை எங்களுக்கு நாங்கள் பெற்றே தீர்வோம் என்று சொல்வதற்காக சிறைதான் பரிசென்றால் இன்ஷா அல்லாஹ் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோமாடா. தயார். நாங்க அதுல கவலைப்பட்டு பின்வாங்க மாட்டோம், ஓடி போயிட மாட்டோம், மற்றவர்கள் மாதிரி பின்வாங்கி போயும் இருக்க மாட்டோம். இன்ஷா அல்லாஹ் நிற்போம். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வை மட்டும்தான் நம்புகிறோம். எந்த அரசியல் தலைவனிடமோ தலைவியிடமோ கையேந்தி பழக்கம் இல்லை. யார்கிட்ட போய் நிக்க மாட்டோம். அதனாலதான் தைரியமா நிக்க முடியுது, தைரியமா எங்களால பேச முடியுது, தைரியமாக போராட முடிகிறது. அதற்கு காரணம் யாருக்கும் நாங்கள் தலை வணங்க மாட்டோம், அல்லாஹ்வை தவிர. என் ரப்பிடம் மட்டும்தான் தலை வணங்குவோம், அவனிடம் மட்டும்தான் கேட்போம், அவனிடம் மட்டும்தான் பெற்றுக் கொள்வோம். அதனால் தான் இத்தனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேரம் இல்லை. நாம் எப்போதும் சட்டத்தை மீறக்கூடியவர்கள் இல்லை. சட்டத்தை மீற நாம் நினைத்தோம் என்றால் இந்த நாடு தாங்காது. ஒரு தடவை மீறியதற்கு இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நாம இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ மா சாபிரீன். பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறார். எங்கள் சகோதரியும் பொறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கையேந்தினாங்கன்னு வை, அவங்க எல்லாம் கையை தூக்குனாங்கன்னு வை, உன்னை மாதிரி சதி செய்யவும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களிடம் உள்ள மாபெரும் ஆயுதம், எங்களோடு இருக்கின்ற மாபெரும் தீவிரவாதி ரப்பு. எங்களிடம் இருக்கின்ற ஆயுதம் பிரார்த்தனை. கையேந்துவோம். அந்த ரப்புல் ஆலமீன் நாடிவிட்டான் என்றால் அத்தனை மாறிவிடும், அத்தனை வாழ்க்கை மாறிவிடும். அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் சொல்லிக் கொள்கிறோம், இன்ஷா அல்லாஹ் வருகின்ற தேர்தல் என்பது எங்கள் மக்களுடைய விடுதலைக்கு எவன் வாக்குறுதி தருகிறாயோ அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஓட்டுக்களை போடுவோம் என்று முடிவெடுப்போம் இன்ஷா அல்லாஹ். நீங்களும் நானும் சேர்ந்து முடிவெடுத்தால், எங்க தண்ணி வரலங்கிறதுக்காக ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து
தன்னுடைய ரேஷன் கார்டை தூக்கி போடுறான், சாக்கடை அடைச்சா அதுக்கு போராடுறான். நம்ம மக்களே அடைஞ்சு போய் நிற்கிறாங்க, நம்ம மக்களே இழந்து போய் நிற்கிறார்கள். 56 பேர் தண்டனை பெற்று நிரந்தரமான குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் 56 பேர்கள். அந்த 56 பேரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை, ஒற்ற கோரிக்கையை முன்வைத்து அத்தனை பேரும் போராடுவோம். போராடுவதன் மூலியமாக அல்லாஹ் நமக்கு வெற்றியை தந்தருவான். அந்த மாபெரும் வெற்றியாளன் வெற்றியை தந்தருவானாக என்ற பிரார்த்தனையோடு உங்கள் மத்தியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சியை இதுநேரம் வரைக்கும் நல்லபடியாக நடத்துவதற்கு உதவி செய்த எல்லாம் அல்லாஹ்வுக்கே புகழ் என்று முடித்தானது. மேலும் இந்த நிகழ்ச்சிக்காக உதவி செய்த சகோதரர்களுக்கும், இன்னும் தங்கள் வழிகளை பதிவுகளாக இங்கே செய்த சிறைவாசி குடும்பத்தார்களுக்கும், இன்னும் சிறை காவல்துறைக்கும், மற்ற சகோதர அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரான் என்று சொல்லி இந்த அமர்வை நிறைவு செய்கிறேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ